Hello friends, welcome to Yas Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல கிறிஸ்பியா சிக்கன் பாப்கார்ன் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த சிக்கன் பாப்கார்ன் செய்யறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது செய்ய நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கனை குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ மெஷரிங் கப்ல 1/2 கப் அளவுக்கு மோர் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட மோர் இல்லைன்னா 2 ஸ்பூன் தயிரை தண்ணியில கலந்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஓவர் நைட் மேரினேட் பண்ணிங்கன்னா கூட நல்லா இருக்கும். இப்போ இது ஊறட்டும். இப்போ மேலே கோட்டிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கார்லிக் பவுடர், பூண்டோட பவுடர் சேர்த்துருக்கேன். இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணும்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஆரிகானோ சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சேர்த்த எல்லா பொருளும் ஒன்று சேர இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சிக்கனை எடுத்து இதில் நல்லா கோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கனில் எல்லா சைடும் இந்த மாவு ஸ்ப்ரெட் ஆகி வரணும். இப்போ சிக்கனை எடுத்து கையால் லைட்டாக இந்த மாதிரி உதறி விடுங்க. உதறினீங்கன்னா உங்களுக்கு லேயர் லேயராக இந்த மாதிரி அழகாக கிடைக்கும். எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு சிக்கனாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரிச்சு எடுங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட பொரிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் எனக்கு 5 மினிட்ஸ் ஆச்சு இந்த சிக்கன் வெந்து வர. அவ்வளோதான், நல்ல மொறுன்னு சூப்பரான சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.